இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு எந்த விதமான ஷோ பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டு விஜய் பார்வதிக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வெளியவும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பூதாகரமாக வெடிச்சனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அரோரா வந்து ஆபாச குறியீடு காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வச்சு அந்த ஒரு பொண்ணை ஒரு கேரக்டர் அசோசியேஷன் மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து ட்ரை பண்ணது வந்து செம ஷாக்கிங்காக இருந்தது. அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு தான் நினச்சோம். நீங்கள் அந்த பொண்ணு தான் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பெருசாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் அடித்து மாற்றி மாற்றி பேசி அந்த இடத்துல வந்து செமையாக வந்து பார்க்கும்போதே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த விதத்தில் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆபாச குறியீடாக தெரியுது? 2 செங்கலுக்கு நடுவில் ஒரு செங்கலை வச்சா ஒரு பேலன்ஸ் வரும். அதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட பார்வை தப்பாக இருக்குது. ஸோ உங்கள் பார்வையில் தான் அந்த ஒரு வக்கரம் இருக்குது. நீங்கள் மற்றவங்கள வக்கரம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் வக்கரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன பானபத்திர ஓனாண்டி, அதுக்கப்புறம் இந்த வக்ரம், ராஜமாதா, இந்த மாதிரி குசும்பி அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பாயிண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அடின்னு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி வந்து விஜய் சேதுபதி வந்து அடித்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்கிற மாதிரி வந்து ஆக்கிடுறாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல அவங்க பேசுகிறது. இது கூட திவாகர் வேறு. ஸோ திவாகர் எனிவே நாளைக்கு வந்து எலிமினேட் ஆகிறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டாக இருந்தது அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.